வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதயே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கூடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நம்முடைய ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, உலகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பொருளும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் மாசி மாதம் 17/11/5125 நாள் 1/3/2025 சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக வெளியிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய விசேஷமானது இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாள். இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை இன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி மாக மாதம் மாசி மாதம் 17/11/5125 நாள். ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் 1/3/2025. சூரிய உதயமானது காலை 6:32 அயனம் உத்தராயணை. ருது சிசிர ருது. மாசமானது மாக மாசே மாசி மாதம் கும்ப மாசே. பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிறை. திதியானது துதியாம் துதியை திதி. 51 நாழிகை 52 வினாடி. பின்னிரவு 3:17 வரை. அதன் பிறகு துதியாம் துதியை திதி. இன்றைய சிராத்த திதியானது துதியாம் துதியை திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த, அதாவது சூரிய வம்சாவளிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது மாக மாசி மாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை துதியாம் துதியை திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை துதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருக்கர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக, அதாவது சந்திரவம்சாவளிகள், சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே சுக்லபக்ஷ வளர்பிறை துதியாம் துதியை திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை துதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். மொத்தத்தில் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே, அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் அவர்களுக்கு வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை நாம் செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தர்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆட்சியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும். ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அல்லது இறந்தவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம்
இந்த பித்ருக்கர்மாக்களை அவர்களுக்கு நாம் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதையும் மீறி நாம் செய்தோமே ஆனாலும் அல்லது நமது பித்தர்களுக்கு வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். இது வேத தர்மசாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய வாசரமானது ஸ்திரவாசரை கிழமை சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது பூர்வபுரஷ்டபதா நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் 18 நாழிகை 2 வினாடி, பிற்பகல் 1 மணி 45 நிமிடம் வரை. அதன் பிறகு உத்தரபுரஷ்டபதா நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக, அதாவது மாசி மாதத்தில் பூர்வபுரஷ்டபதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அப்படி நாம் கொண்டாடினோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. அதையும் மீறி நாம் கொண்டாடினோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை கண்டிப்பாக நிச்சயமாக வந்து சேரும். ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் மனித பிறவிகளாக, அதாவது சந்திரவம்சாவளிகள், சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் அனைவரும் தங்களது ஜென்ம நட்சத்திரத்திலேயே பிறந்த நாளை கொண்டாடலாம், தவறில்லை. ஆனால் அதைவிட அதிக பலனை கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால், தாங்கள் ஜனனமெடுத்த பிறந்த அந்த தினத்திலிருந்து நொடியில் எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷா வருஷம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடி பாருங்கள். அதனால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது தங்களது ஜென்ம நட்சத்திர பலன் பிறந்த நாளை விட பல கோடி மடங்கு இந்த திதியில் பிறந்த நாளை கொண்டாடுவதனால் உங்களுக்கு சுப பலன்களானது நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பிற்பகல் 1 மணி 45 நிமிடம் வரை மரண யோகம், அதன் பிறகு சித்தயோகம். இன்றைய விசேஷமானது சந்திர தரிசனம் 3ஆம் பிறை. ஆகவே அனைவரும் மாலை நேரத்தில் 3ஆம் பிறையை பார்த்து தங்களது உடல் வியாதிகளை அனைத்தையும் போக்கிக் கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கரிநாள். இன்றைய ராகு காலமானது காலை 9 மணி 32 நிமிடம் முதல் பிற்பகல் 11 மணி 2 நிமிடம் வரை. யமகண்டமானது பிற்பகல் 2 மணி 2 நிமிடம் முதல் 3 மணி 32 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 6 மணி 32 நிமிடம் முதல் 8 மணி 2 நிமிடம் வரை. நல்ல நேரம். இன்று காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. சூலமானது கிழக்கு, பரிகாரமானது தையர். இன்றைய சந்திராஷ்டமம் ஆசிலேஷ நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 8 மணி 4 நிமிடம் முதல் பிற்பகல் 1 மணி 45 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 1 மணி 45 நிமிடம் முதல் இரவு 7 மணி 23 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 7 மணி 23 நிமிடம் முதல் பின்னிரவு 1 மணி 1 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு 1 மணி 1 நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 6 மணி 39 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. சுபம் அஸ்தோ.